என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் உண்டு காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாடியார் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் படாது பீகமலிபடம் சுடர்க்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் பொங்க நற்றமும் வெள்ளி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னார்டைய சிவனே போற்றி இளம்பத்துறைந்தாய் போற்றி அண்ணாமலை மண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே. எளிதான பாடல் அல்ல, நாள்தோறும் அதை முழுமையாக ஒரு முறையேனும் பாடிவிட வேண்டும். எப்படி சிவபுராணம் நம்ம மிக முக்கியமான ஒரு பாடலாக சொல்லுவோம். எதையும் பாட முடியலனாலும் சிவபுராணம் ஒரு பாடலையாவது நம்ம திருவாசகத்தில் அந்த முழுமையாக பாடிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல வாய்ப்பு இருப்பவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் பாடலாம். அதில் திருத்தொண்ட தொகை மிக இன்றியமையாத ஒன்று. நமக்கு எப்படி இந்தியாவுக்கு ஒரு தேசிய கீதம் போல இந்த நமக்கு சைவர்களுக்கு அடியார்களுக்கு தேசிய கீதம் திருத்தொண்ட சுவாமிகள் திருக்கையிலிருந்து இங்கு வர வைக்கப்பட்டார். அங்கு பெருமான் அவரை அனுப்பினார். அதுதான் மிக முக்கியமான ஒரு செயல். நம்ம எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் இரண்டு நிலையில் செய்வோம். ஒன்று நம்ம விருப்பப்பட்டு செய்வோம், இன்னொருத்தர் சொல்லி செய்வோம். அது தாய் தந்தையராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அப்படி இருக்கும். அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் நம்முடைய திருக்கையை பெருமான் அவர் அன்போடு அனுப்பி வைத்த தொண்டர். அதனால அவரா விருப்பப்பட்டு வரல, அவருடைய விருப்பம் திருக்கையிலேயே இருக்கணுங்கிறது தான் விருப்பம். இப்ப நமக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், இன்னைக்கு நாங்கள் விட்டுருந்தா நாங்கள் வேற ஏதாவது வேலை செய்வோம். ஆனா இறைவன் என்ன பண்றாரு, இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை அவரை பயிர் நம்ம சிந்திக்க வைத்து அந்த அருள் நிலையிலே இருக்க வைக்கின்றார். அதனால இது நம்ம மறந்து இருப்போம், நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு இறைவன் உதவி செய்வார். மறக்கும் மனத்தினை மாற்றி என் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கு பிழையாத வண்ணம் அப்படின்னு அவன் திருஞான சம்பந்த சுவாமிகள் எவ்வளவு அற்புதமா சொல்றாரு. இந்த மனசு பார்த்தீங்கன்னா விட்டீங்கன்னா மறந்துடும். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க மறந்துடலாம் செஞ்சீங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலான்னு இருக்கு. நாளைக்கு இதோட ஒரு முக்கியமான வேலை வரும். சரி நாளாக நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு அதோட இப்படியே ஓடி ஒரு வாரம் வச்சுன்னா பரவாயில்ல, இது என்ன தெரியுமா போகலாம் என்ன அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ அன்றைய நாள் நாம் அதை பயன்படுத்துவதற்கு ஒன்று நாம முயற்சி செய்யணும், இல்லை இறைவனை விண்ணப்பம் செய்யுது. இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம பெரியவங்கள்கிட்ட எனக்கு சரியாக அந்த நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு கூப்பிட்டுருங்க. இப்படிதான் நம்ம ஒரு குழந்தைகளே வளரும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தானா எல்லாத்தையும் செய்யாது, அப்பா அம்மா தான் பழக்கப்படுத்துவாங்க. அதுபோல ஒரு திருக்கூட்டம் என்றால் தலைவர் தான் அதுக்கு வழிகாட்டு. அவர் தான் அந்த நெறி முதல் கடைப்பிடிப்பாளராக இருக்கணும். தொண்டர்கள் கடைபிடிக்கிறாங்களான்னு பார்த்துருப்பாங்க. தொண்டர்கள் 2ஆம் பட்சம் தான். முதல்ல தலைவர் சரியா இருக்கிறாரா? அப்ப திருக்கூட்டத்திலே நம்முடைய சைவ திருக்கூட்டத்தில் முதல் தொண்டர் யார்? முதல் தொண்டர் யாரு? இப்ப சைவ திருக்கூட்டம் இருக்குதா, அருள் நெறி திருக்கூட்டம். இப்ப இந்த திருக்கூட்டத்தில் முதல் தொண்டராக யார் இருக்கிறார் சொல்லுங்க, யாராவது? நம்ம சைவ நெறி. இப்ப இங்க இருக்கிற திருக்கூட்டம் இருக்க இவங்க இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் திருக்கூட்டம் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுலயும் முதல் தொண்டர் பெருமான் தான். திருத்தொண்ட தொகையை முதல்ல பாடினது அவர் தான், தலைவரும் அவரே, முதல் தொண்டர் அவர். அப்ப யாரெல்லாம் ஒரு 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 அமைப்பு இருக்குதுன்னா அதுல அந்த தலைவர் முழு சரியாக இருக்கும், முழுமையாக கடைபிடிப்பவராக, அவர் ஒழுங்காக இருப்பவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய சைவ நெறியில் பெருமான் தான் அப்படி சரியாக இருந்து காட்டுகிறார். அப்பதான் தொண்டர்களை நெறிப்படுத்த முடியும். அப்படிதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருக்கையிலிருந்து நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுப்பதற்காக நம்முடைய பெருமான் அனுப்பி வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நம்முடைய அந்த பெரிய புராணத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. அதில் இதுவும் உண்டு. பெரிய புராணம் எதற்காக கொடுத்தார் அப்படிங்கிறது நிறைய ஆளாக சொல்லலாம். ஆனால் இந்த மானுட பிறவி அது எப்படி பயனுடையது, இதை என்ன செய்தால் இது உயர்ந்த நிலையை அடையும், அதுதான் நமக்கு சீக்கிரட்டா இந்த புராணம் முழுக்க சிந்திக்க சிந்திக்க
இது ஒரு வாழ்வியல் நூலாக நம்ம வாழ்க்கையில் நம்மையும் அறியாமல் நாமளே மாறியிருக்கும். ஒரு செய்தியை நம்ம சொல்ல சொல்ல அவர்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க தன்னால மாறிடும். யாரும் போய் நீங்கள் இப்படி மாறுன்னு சொல்ல வேண்டியதில்லை. அதனால தான் அந்த வகுப்புகளுக்கு வரணும் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடுத்த நிலையை பெறணும்னா நீங்கள் ஒன்றும் பயலாம் முயற்சி செய்யாமல் இந்த வகுப்புக்கு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அது உங்களுக்கே தெரியாது. ஆனால் அவ்வளவு சிறப்பு நம்முடைய பெரிய புராணம். ஒரு ஆன்மாவை கடை தேற்றுகின்ற ஒரு சிறப்புடையது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவன் அடி சேரார். இறைவனுடைய அடியை வந்து சேர்ந்து அவரை புரிந்து அப்படி செய்ய முடியாதவங்க அந்த பிறவியே கடக்க முடியாது அப்படின்னு நம்முடைய திருவள்ளுவர் தேவநாயனாரும் சொல்லியிருக்கார். அதனால் நாம் இந்த இந்த பிறவியில் மிகச்சிறந்த ஒரு பிறவினா இந்த மனித பிறவிதான். ஓர் அறிவு முதல் 6 அறிவுகள் வரைக்கும் நமக்கு இந்த பிறவி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ 6 அறிவிலே உயர்ந்த பிறவி நம்ம மனித பிறவியே 9 லட்சம் வகை இருக்கு. 9 லட்சம் வகை. அதில் எத்தனை கோடி கோடி பிறவிகள். ஒரு பிறவி கிடக்கிறதுக்கே நமக்கு இவ்வளவு காலம் ஆகும். அவங்க ஒரு 60, 70, 80, 100 வயது. ஒரு சிலருக்கு 100 தாண்டி இருக்க முடியும். பழைய காலத்தில் 120 வயசுக்கு மேலே நிறைய இருந்தாங்க. இந்த கால சூழல் அளவே சொல்ல முடியல. இப்போ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், உணவு கலாச்சாரம், நம்முடைய அத்தனையும் மாற்றிட்டு எப்படி நமக்கு அதனால் இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது. அதனால் அடிப்படையாக உங்கள் குடும்பத்தில் நம்மை சரி செய்து கொள்ளுதல், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல், அப்புறம் நம்ம சிந்தனையை சரியாக வைத்துக் கொள்ளுதல், இப்படி மாற்றி ஒன்று ஒன்றா வந்தீங்கன்னா தான் இந்த இதில் முழுமையாக வரும். அப்போ உடல் ஆரோக்கியம் மிக இன்றியமையாத ஒன்று. ஒரு வகுப்பை சரியாக கவனிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு கால் வலி இருக்காமல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கால் சரியாக உட்கார்ந்து கேட்க முடியும். வயிற்று வலி இல்லாமல் இருக்கணும், காது கேட்கணும், இதெல்லாம் எத்தனை விஷயம் இருக்கு. இப்போ ஆரோக்கியம் என்பது சும்மா போகிற போக்கு இல்லை. அதுதான் உடம்புக்கு நம்ம உயிருக்கு நம் உயிர் தங்குவதற்கு இடமாக கொடுத்தது இந்த உடம்பு தானே. இப்போ உடம்பால் அழியின் உயிரால் அழிவர். திறம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார். நம்முடைய திருமூல தேவனார் சொல்றாரு, உடம்பு அழிஞ்சதுன்னா அதோட அந்த உயிர் கதை முடிஞ்சு திருப்பி அடுத்த பிறகு எப்போ கொடுத்தாரோ அப்பதான் அன்னைக்கு தான் திருப்பி ஸ்டார்ட். அப்புறம் அது எப்போ வரும், என்ன பிறவியாக வரும் தெரியாது. அதனால் இந்த பிறவி மானிட பிறவி எவ்வளவு இன்றியமையாதது என்பதை தெய்வ சென்றிடார் பெருமான் அதனால் மானிட பிறவியின் பயன் என்றே ஒன்று புரிந்திருக்கிறார். எவ்வளவு சிறப்பு அப்படின்னா பெரிய புராணத்தை சிந்திக்க சிந்திக்க இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே உயர்வை பார்க்கலாம். யார் கன்சிடென்ட்டாக கரெக்டாக வராங்களோ, யார் அவங்க தொடர்ந்து சிந்திக்கிறார்களோ அவங்களுடைய அறிவு மேம்பட்டு நிற்பதை பார்க்க முடியும். நீங்கள் பெரிய புராணம் வராதவங்களுக்கு இந்த மாற்றமே இருக்காது. அது ஏன்லாம் தெரியல. ஆனால் பெருமானே இந்த திருக்கூட்டத்துக்கு நடுவில் வந்து உட்கார்ந்துருப்பார். பெரிய புராணத்துக்கு அவருக்கு அவ்வளவு முக்கியம். ஏன்னா அவர் தான் தொடங்கி கொடுத்தது. எல்லைவாழ் அந்த நலம் அடியாருக்கும் அடியேன் என்று தன்னை அடியவனாக காட்டியது நம்முடைய பெருமான். அவர் தான் திருத்தொண்ட தொகைக்கு முதல் வரியே அவர் உரியது, அவர் சொன்னது, அவர் பாடினது. ஆனால் எவ்வளவு முக்கியம் பார்த்து திருத்தொண்ட தொகை அடியார் திருக்கூட்டம் என்றாலே முன்னுரிமை பெருமான் தன்னை அடியவனாக. எந்த திருக்கூட்டமாக இருந்தாலும் தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாருமே அடியார்கள் தான். நான் தான் தலைவர்னு பெருமான பாடியிருக்க அப்படியே பாடியிருக்காரு. திருக்கூட்ட தலைவர் முதல் தொண்டராக இருக்க வேண்டும். அவருக்கு அது பெருமான் காட்டுகிற வழிமுறை. அப்படி இந்த பெரிய புராணம் பல சிறப்புகளை கொண்டது. நம்ம முதல்ல உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று நம்முடைய பெருமானுடைய உயர்ந்த நிலையை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இந்த மனித பிறவி மிக அரிதிலும் அரிது, மானுட பிறவி கிடைப்பது அரிது என்று நம்முடைய அவை பாட்டியார் பாடியிருக்காங்க. ஆனால் கிடைத்த இந்த மானுட பிறவியை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் இல்லையா, நாம் சரியான செயலை செய்தால்தான் இது பயனுள்ளதாக அமையும். எத்தனையோ கோடி பேர் வீணாக கழித்தவர் உண்டு. வாழ்க்கையில வெற்றி என்ற ஒன்றை அந்த இலக்கே இல்லாமல் எத்தனையோ பேர் போயிடுறாங்க. அவங்க ஏன்னு தெரியல, எதுக்கு பிறப்பு கொடுத்ததுன்னே தெரியாம போறவங்க நிறைய பேர். ஆனால் அடியார்கள் இந்த பெரிய புராணத்தை சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலை உடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அது
அதுதான் நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய நோக்கம். அவர் அவருக்கு கொடையா கொடுத்துட்டார். அவர் அவ்வளவான பெருமானுடைய திருவடிகளே ஆனந்தமாக இருக்கிறார். ஆனால் இன்றும் நமக்கு திருக்கோயிலே சேக்கிழார் பெருமானுக்கும் ஒரு திருமேனி வைத்து வழிபாடு செய்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அப்படி சேக்கிழார் பெருமானுடைய பெருமையை சொல்லி அளவிட முடியாது. அவருடைய அந்த சேக்கிழாருடைய பெருமானுடைய அந்த பிறப்பு தொண்டை நாட்டிலே பிறந்து நமக்கு தொண்டு செய்த மிகப்பெரிய ஒரு தொண்டர். அப்படிப்பட்ட அவர் நம்முடைய அரவாய சோழர்களே அவர் முதன்மை அந்த மந்திரியாக இருந்து நாட்டு மக்களுக்கெல்லாம் அவர் வழிகாட்டியாக வாழ்ந்த நிலையில் பெரிய புராணத்தை சிந்திக்கின்ற அவர் அதை எழுதுகின்ற வாய்ப்பை இறைவன் கொடுக்கிறார். அதுதான் அப்படிதான் சொல்ல, இறைவன் தான் இது எல்லாத்தையுமே அப்படியே அமைப்பாக கொண்டு போறார். இப்படி அரவாய சோழ சக்கரத்துக்கு பல இடங்கள்ல நன்றி சொல்வார். ஒரு செயலை செய்வதற்கு யாரோ ஒருவர் நமக்கு தூண்டுகோலாக இருந்து அதை செய்விப்பார். செய்தியை சொன்னதை இவர்தான் அனவாய சோழருக்கு. எது சிந்திக்க வேண்டிய செய்தி, அவர் சீவக சிந்தாமணி என்ற ஒரு பயனில்லாத ஒரு நூலை சிந்திக்க. இப்போ நீங்கள் எந்த புத்தகம் படிச்சீங்கன்னாலும் டைம் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அதனால உங்களுக்கு பயன் என்ன கிடைச்சதுங்கிறது தான் நமக்கு முக்கியம். அதனால் நமக்கு நன்மை கிடைத்திருக்கணும். ஒரு எந்த புத்தகம் நீங்கள் டைம் பாஸ்க்காக படிக்கக்கூடாது. உயர்ந்த கருத்துடைய நூலாக, பிறருக்கு உதவியாக இருக்கிறவங்க, நம்முடைய வாழ்க்கையை மேன்மை அடைவதற்குரிய நூலாக இருக்கணும். அப்போ அந்த மன்னனுக்கு இப்படி சேக்கிழார் பெருமான் தான் இதெல்லாம் பயனில்லாத போல நல்ல புத்தகங்களை படிக்கணும், நல்ல சிந்தனை வேண்டும், பெருமானுடைய அடியார்களை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படின்னு இவர் தான் அறிவுறுத்துட்டார். அப்போதான் அவர் கேட்குறாரு, என்ன செய்யணும், நான் எதை சிந்திக்கிறது, இறைவனுடைய அடியவர்களை பற்றி, அவருடைய அடியார்களை பற்றி அவர் சொல்றார். எவ்வளவு பெருமை. அப்போ இந்த அவருடைய வரிசையை சொல்ற இவ்வளவு பேர் தொண்டு செய்திருக்கிறாங்க, அதை பற்றிலாம் சிந்தித்தோம்னா நமக்கு பயனுள்ளதாக ஆகும். அப்பதான் அப்படிப்பட்ட உயர்வுன்றால் அந்த அவர்களை பற்றி ஒரு நூல் நீங்கள் ஏற்றி கொடுங்கள். அதுக்குரிய பொருள் செலவு, நேரம் எத்தானையும் எல்லாத்தையும் கொடுத்து ஒதுக்கி, சரி இனிமேல் அவர் இப்போ நாட்டை விட்டு ஒரு முதன் மந்திரியே சீஃப் மினிஸ்டர் போய் புக் எழுத போறாருன்னா அது வரைக்கும் ஒருத்தர் நடத்துக்க முடியா. அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மன்னன் தான் அவருடைய அந்த நிலைக்கு அனுப்பி வைக்கிறார். அப்படி வந்துதான் பெரிய புராணத்தை எப்படி எழுதுவது தொடங்குவது தெரியாம நம்முடைய நடராஜ பெருமான்கிட்டே அவர் விண்ணப்பம் வைக்கிறார். வைத்த உடனே அவர் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்கிறார். இந்த நாதம், இந்த ஓங்காரம் எப்படி ஒழிச்சிருப்பானே, பெருமானே உலகலாம் அப்படின்னு எடுத்து கொடுத்துருப்பார்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை கேட்டு வந்திருப்பாங்க. சேக்கிழார் பெருமான் அதனாலதான் அது உலகெல்லாம் தொடங்கி கடைசி பாட்டில் உலகெல்லாமே நிறைவு செய்வார். அது ஒரு சிறப்பு. இந்த நூலுக்கு பெருமான் கொடுத்த சொல்லை கொண்டே தொடங்கி அதையே திரும்பவும் நிறைவாகவும் வைத்த சிறப்புடையது பெரியவன். அதனால நம்ம சிந்திக்க சிந்திக்க நிறைய வரிசையா சிந்தித்துக் கொண்டே போகலாம். அதனால உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நடராஜ பெருமானை வணங்குவதுதான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். இப்படி திருவானந்த வாரியார் சொல்லுவார் இல்லையா, வேலை வணங்குவதே வேலை, வேலை வணங்குவதா வேலை. அப்படி இருக்கணும். எந்த பணி செய்தாலும், இப்போ வண்டி ஓட்டுறீங்கன்னா கூட சிந்தனை பெருமான் மேல் வைக்க முடியும். வேலை எந்த வேலையும் நம்முடைய இறை சிந்தனைக்கு தடையில்லை. தூங்கும் போது கூட பெருமானை நினைக்கலாம். எப்படிங்க நினைக்கிறது? படுக்கும் போது அவருடைய நினைப்பை நினைந்து வணங்கி தூக்கத்திலையும் மறக்கணும்னா கனவு வந்தாலும் அவர்தான் வருவார். அப்போ எந்த நிலை, அதனாலதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும், நான் மறந்தாலும் சொல்லுவேங்கிறார். எப்படி மறந்தா சொல்ல முடியும்? நமக்கு முடியாது. அருளாளர்கள் அந்த செயலை செய்வார். அது பாட்டுக்கு உள்ள ஓடிட்டு நீ கூட இந்த வகுப்புல தான் உட்காந்துருக்கீங்க, அஞ்சு சொல்லணும்னா உங்களால சொல்ல முடியும். வகுப்புல தான் உட்காந்துருக்கிறோம், சிந்தனை வெளியே போயிட்டு தான் இருக்குது. வீட்டில் இருக்கோம், மார்க்கெட்டில் இருக்கோம், அல்சூர் மார்க்கெட்டில் இருக்கலாம், கோயிலில் இருக்கலாம், எங்கே வேணாலும் போகும் மனசு.
அமெரிக்கா கூட போயிட்டு வரலாம். அமெரிக்கா போக முடியுமா? முடியாதப்ப நம்ம இங்கே உட்காந்துட்டு அப்படியே ஃப்ளைட்டில் போய் இறங்கி அங்கே சொந்தக்கார யாரும் நண்பர்கள் பார்த்துட்டு திருப்பி கூட வந்துடலாம். ஒரு 10 செகண்ட் போதும், ஒரு செகண்ட்ல கூட போயிட்டு வரலாம். மன வேகம் அவ்வளவு வலிமையுடையது. காற்று தான் இருக்கிற வேகம்னு சொல்லுவாங்க, அதை விட ஸ்பீடு மனசு. மனோவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னா அதை செய்யறதுக்கு எப்படி ஸ்பீடு இருக்கணும்னா மனோவேகத்தில் இருக்கணும். அப்பதான் அதை செய்து முடிக்க முடியும். ஒரு மணி நேரத்து வேலையை 10 நிமிஷத்துல செய்யலாம். அத்தனை திறமை இறைவன் கொடுத்து வைக்கிறேன். அப்ப அந்த மனசை எப்படி நம்ம சரியாக இறைவன் பயன்படுத்தணும், அது வேணும்ல, அதுக்கு ஒரு திறமை வேணும். ஒரே நேரத்தில் ஒரு 10 வேலையை கொடுக்குறாங்க. ஒரு வேலை ஒருத்தர் செய்துட்டே இருக்கணும். இன்னொருத்தருக்கும் சாமி இது என்னன்னு பாருங்க. அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு, நீங்க என்ன சொல்லி நீங்க என்ன செய்வீங்க? நாலாதான் ஒருத்தருக்கு சார் இது என்னன்னு பாருங்க. ஒரு அதுக்குள்ள உங்க ஒய்ஃப் கூப்பிடுது, ஏங்க கேஸ் புக் பண்ணிட்டீங்களான்னு. அந்த இடத்த நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதில் தான் உங்க திறமை. அப்படி இருந்தீங்கன்னா பெரியவரான ஈஸியாக விடுவாங்க. அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தா ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு கொடுக்கும் போதே அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, கோபம் வருதுன்னா, அவர் முதல் வேலையை செஞ்சு முடிக்க மாட்டார் சரியா. இறைவன் நினைச்சு பாருங்க, அகிலே கேஸ்வர்கிட்ட ஒருத்தர் 2 பேரா 1000 பேர் வந்து முறையிடுறாங்க. நம்ம கிட்ட 2 பேரும் முறையிட்டாங்கன்னா டென்ஷன் ஆயிடும். ஒரு ஆள் சொன்னாலே போதும். எனக்கு நேற்று ஒரு அம்மா வந்து கூப்பிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. அப்படிங்களா, சரிம்மா, அதை யாரை பற்றி கூட சொன்னாங்களோ அவங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். அவங்களுக்கே அது சரிங்க ஐயா வாழ்க்கை வளர்க்கணும் கடைசியாக வச்சுட்டாங்க. 10 நிமிஷம் பேசி இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு அவங்களாலே ஃபோன் பண்ணி, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நான் அவரை பற்றி குறை சொல்லிட்டேன், சாரிங்க ஐயா. நான் ஒன்றுமே சொல்லலை. இப்போ யார் அதுக்குள்ள காலையிலுக்குள்ளார ஒரு 12-14 மணி நேரத்துக்குள்ளார மாற்றம் ஏற்படும். எப்படின்னா காலையில் நடந்த நம்முடைய நிகழ்வு. அதனால இது சரி பண்ணிக்கிட்டே போகணும். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தி போனாதான் வாழ்க்கை உயர்வுடைய. அதுக்கு பெரியவரான இந்த குணம் வரணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு இடையூறு செய்யறாரு, உங்களுக்கு துன்புறுத்துறாரு, அவர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கு பண்ணுவான், நாம வேண்டுவோம். அப்படி ஒரு மனசு வந்துச்சுன்னா அவங்களுக்கு இருவடைய வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை ஒன்று, அவரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அதை விட உயரும். பெருமான் அப்படிதான் பேர் ஆளுங்க. அத்தனை பேர் தூக்குறவங்க இருக்காங்க, சாமி குறை சொல்லாத ஆள் இருக்கிறாங்களா? போற்றுகிறவர் ஒரு பக்கம், வாழ்த்துறவங்க ஒரு பக்கம், ஆனாலும் தூற்றுகிறவர்கள் எவ்வளவு பேர். ஏன்னா அதுக்கும் ஒரு புன்சிரிப்பா செஞ்சுக்கிட்டே இருக்காரு, சாமி பார்த்துட்டே தான் இருக்காரு. அதனால இறைவனுடைய அருள் நிலையை பெற்ற ஞானிகளும் அதே மாதிரி இருக்காங்க. பெருமான் அவருடைய குணம், அருள் குணம் அவர்களுக்கு பதிந்தது. அப்படிப்பட்ட அருள் குணம் உடையவர்கள் தான் நமக்கு வழிகாட்டி. அப்படிப்பட்டவர்கள் தான் நம்முடைய 4 பெருமாள். அப்படிப்பட்டவர்கள் தான் 60 நாயகம். இறைவனுடைய அருளை முழுமையாக பெருமானுன்ற அருள் முழுமையும் அப்படியே சொல்லக்கூடாது. இந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு தாங்குமோ அவ்வளவு முழுமை. நமக்கு எவ்வளவு வேணுமோ அவங்ககிட்ட எவ்வளவு வேணாலும் அருள் நிலையை கொண்டிருக்கும். அதுபோல அருள் நிலையை பெற்றவர் பெருமான சிவமான தன்மையை பெற்றவர். அதனால நாயன்மார்களை சித்தித்தா நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் ஏன் வருதுன்னா, அது அங்கிருந்து அவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கிறது. அங்கிருந்து அப்படியே இறைவனுடைய அருள் முழுமையாக உள்வாங்கி அவர்களும் அனுபவித்து நமக்கும் கொடையாக கொடுக்கின்ற பெருமையுடையவர்கள் நாயன்மார். அதனால சிவபெருமானை கும்பிட்டீங்கன்னா ஒரு பங்கு பலன் அப்படின்னா, நாயன்மார்களை கும்பிட்டா 63 பங்கு பலன். எவ்வளவு தூரம் பலன் இருக்கிறது பெருக்கல் பாருங்க. ஒண்ணு இறைவனுடைய அருளை
முதல்ல அவருடைய அருள்நிலையை பெற வேண்டும். அதற்கு அடியார் வழிபாடு மிக இன்றியமையாது. இதெல்லாம் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் தாமும் கடைபிடித்து நம்மையும் நெறிப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு, அதனால்தான் அவர் தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு நவாய சோழ சக்கரவர்த்தி அவருக்கு பட்டம் கொடுக்குறார். தொண்டர்களுடைய பெருமையை கொண்டு பரவுதல், கொண்டு போய் சேர்த்தல், சொல்றது மட்டும் இல்லை, அவர் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் யூடியூப் ஓபன் படிக்கிற பூரா சொல்றது தான். 99 விழுக்காடு அதில் பூரா ஒன்லி அவங்களுடைய ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற ஆற்றல் உடையவர், அவ்வளோதான். அதனால பையனை கேட்குற வரைக்கும் நல்லா இருக்கு, கடைபிடிக்கலாம் முடியவே முடியாது. அதில் 1% கூட கடைபிடிக்க முடியாது. கேட்குற வரைக்கும் நாம் அவர் சூப்பராக சொல்கிறார், இவர் சூப்பராக சொல்கிறார் அப்படித்தான் சொல்லுவோம். அவங்க சொன்ன பிறகு என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து மாற்றம் நடந்துருக்குதுன்னு சொன்னீங்கன்னா 1% தான். யூடியூப்ல நீங்கள் ஓபன் பண்ணி எத்தனை பேர் எவ்வளவு விஷயங்களை சொல்கிறாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா சொல்கிறவங்கெல்லாம் கடைபிடிக்கிறதே. அப்போ எப்போ இது மக்களுக்கு போய் சேருன்னா சொல்கிற ஆள் முதல்ல கடைபிடிக்கிறார். அவர் கடைபிடிச்சாருன்னா கண்டிப்பாக அது ரீச் ஆகிடும். அவங்க எதிரில் கேட்குறவங்களுடைய மனசின் உள்ள போய் தாங்க, அன்றிலிருந்து மாறிடுவாங்க. இந்த மாற்றத்தை தான் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் வாயிலாக எல்லாரையும் உண்மையான தொண்டர்களாக ஆக்குவதுதான் அவருடைய அந்த குருவருள். சேக்கிழார் பெருமானுடைய குருவருள், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய குருவருள். அப்படிதான் நமக்கு ஒவ்வொரு அந்த வளர்ச்சிக்கும் பின்புலமாக நம்ம குருவருள் துணை இருப்பதை பார்க்கணும். குருவாக யார் வருவாங்க? ஒரு ஆன்மா தான் குருவா மாறுது. ஆனா அந்த குரு என்ற ஒரு நிலை திருவருள் தான் வரும். அவர் திருவருள் இல்லையே குருவருள் இல்லை. அவர் திருவருளை எப்படி பெறதுங்கிறதா தெரியவில்லை. இப்போ இவ்வளவு செய்திகளை ஒவ்வொரு நாயன்மார்களாக சிந்திக்க சிந்திக்க இந்த உயர்வு வந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். இப்போ நம்முடைய அம்பலவான பெருமானுடைய அந்த பெருமையை சேக்கிழார் பெருமான் மிகச் சிறப்பாக இந்த நூல் முழுக்க காட்டுறார். முதல் பாடல் மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் ஒரு நாயன்மாரை சொன்னால் அவர் நெஞ்சிலே வைத்து அம்பலவானை பெருமானை கும்பிடுவதும், அங்கே மேலே வைத்து சிரசின் மேல் வைத்து அவர் சிந்திப்பதும், இப்படி பல செய்திகளை சொல்வார். ஆனால் இறைவன் அருள் இல்லாமல் எதுவுமே இல்லை. அருளில் பெரியது அகிலத்தில் இல்லை அப்படின்னு நமக்கு நம்முடைய சாத்திர அந்த வாக்கு உமாபதி சிவம் அது திருவருள் பயங்கிற சாத்திரம் உள்ள அருளில் பெரியது அகிலத்தில் இல்லை. திருவருளை விட பெருசு ஒண்ணுமே இல்லை. எப்படியாவது அந்த இறைவனுடைய திருவருளை பெற்றுவிடும். அந்த அருளை பெறுவதற்குரிய வேண்டும், அதுக்கெல்லாம் முயற்சி செய்யணும். இப்ப தெளிவு ஒருத்தருக்கு வரணும்னா சிந்திக்கணும். அதை சிந்திக்கணும்னா முதல்ல கேட்கணும். கேட்டலே இல்லை, வகுப்புக்கே ஒருத்தர் வரல, அவர்கிட்ட தெளிவே வராது. இது கேட்ட செய்தியை சிந்திக்கணும். சிந்தித்த பிறகு தெளிதல். ஒரு வேலையை ஒரு செயலை எப்படி சரியாக செய்தல் என்பது எப்போ கேள்வி ஞானம் இருக்குதோ அவங்களுக்கு தான் அது உண்டு. மற்றவர்களால் அதெல்லாம் செய்யவே முடியாது. ஒரு சார் அவர் சொல்லிக்கிட்டே தான் சார் பாரு, அவரெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. யார் சொல்றாங்களோ அவங்க கேட்கறவரா இருக்கணும் முதல்ல. அப்படின்னா நம்முடைய அருள் நூல்களை கற்ற பெரியவர்கள் தாமும் கடைபிடித்து மற்றவர்களையும் கடைபிடிக்க வைப்பவர்கள். அருளாளர்கள் அப்படிதான், அவர்கள் என்ன செய்தார்களோ கடைபிடிக்க அதை தான் அப்படியே சொல்லியிருக்காங்க. அதனால இது அனுபவமாக நாயன்மாருடைய அந்த வரலாற்று சிந்தனை. எனவே எப்படி பெருமானுடைய அருள்நிலையை நம்முடைய சேக்கிழார் பெருமான் பல இடங்களிலே நமக்கு எல்லாம் நூல் முழுக்க கொடுத்தாலும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று அம்பலவான பெருமான் எவ்வளவு அறியவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை இந்த மனித பிறவியிலே நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதுதான் முதல் பாடல்ல மிகச்சிறப்பாக வாழ்த்துதல். கடைசியா வாழ்த்துதல் வைப்பார்.
வாழ்த்துவதற்கு நமக்கு மிக புண்ணியமும் நல்ல மனமும் இருந்தால்தான் வாழ்த்தவே முடியும். இல்லைன்னா எல்லாரையும் வாழ்த்திடுவோமா? எல்லாரையும் வாழ்த்தணும்னா நல்ல மனசை தான் வாழ்த்த முடியும். நல்லா இருக்கு அப்படின்பாங்க. அப்படி சொல்ல வாழ்த்தது இல்லை. உண்மையாலேயே மனசார வாழும். திருஞான சம்பந்த சுவாமிகள் திருச்செங்காடமொழி பதிகத்துல யார் மனசுல பெருமான் குடியிருப்பார்? நம்முடைய அப்பர் சுவாமி சொல்றவர் மனத்தகத்தான் வாக்கில் உள்ளான், வாயார தன் அடியை பாடும் தொண்டர் இனத்தகத்தான். திருஞான சம்பந்த சுவாமிகள் என்ன சொல்றாரு? வாழ்த்துவார் மனத்துள்ளான். யார் மனசுல இருப்பார்? யார் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் நல்லபடியா வாழணும்னு யார் வாழ்த்துறாங்களோ அவங்க மனசுல சாமி குடியிருப்பாருங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் கள்ளர் கழிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் கள்ளக்குளனிக்கும் காலமணி விளக்குன்னு நம்முடைய திருமூலர் சொல்றார். உள்ள கோயில் உள்ள எப்படி அவர் இருக்க வைக்கிறதுன்னு தெரியணும்ல. யார் மனசுல இருப்பார் அப்படின்னா வாழ்த்துவார் மனத்துவார். அப்படி யாரெல்லாம் வாழ்த்துலையோ அவங்களுக்கு ஒன்று கொடுப்பார். என்ன கொடுப்பாரா? நோய் கொடுப்பார். நோய் வந்த உடனே இந்த ஆன்ம தட்டு தடுமாறு, அதை சரி பண்ணிக்க முடியாம அப்ப மனசுக்குள்ள வைக்க முடியல, அவரை வாயில கொண்டாந்து வச்சிருவாங்க. யாருக்கு நோய் கொடுத்தாங்க? நோய் கொடுத்த உடனே அது அவரை தான் சொல்றாரு. யார் வாயில மனசுக்குள்ள வச்சு பெருமான்னு நினைக்கணும். அப்படியே உள்ள சிவாய நம சிவாய நம சிவாய நம உங்களுக்கு அருணாச்சலம் அருணாச்சலம் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் அங்கேயே மனசுல வச்சு பூஜை பண்ணணும். இப்படி சொல்ல தெரியல, ஒரு சொல்லவே இல்லை. அவருக்கு நோய் வருது. நோய் வந்த உடனே அவர் என்ன பண்ணுவாரு? மனசுல எங்கேயும் வைக்கல, அவர் வாயில வந்துருவாரா? சிவ சிவா சிவ சிவா இவன் வலிக்குது காப்பாத்து. ஆனா நோவுளார் வாயுளான் அப்படின்னு அவரே பாடியிருக்காரு. வாழ்த்துவார் மனத்துளான், நோவுளார் வாயுளான். நோய் கொடுத்த உடனே என்ன பண்ணுது இந்த ஆன்மா? நம்மளால இனிமேல சமாளிக்க முடியாது போல இருக்குது. இது வரைக்கும் முயற்சி பூரா எடுத்துட்டு நீ மேல நீ அஞ்சல்கிட்ட சொல்லுங்க 1000 முறை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? மனசில் வச்சு பூஜை பண்ணாம அப்படியே சொல்லாங்க. அவ்வளவு சிறப்புன்னு நமக்கே தெரியாது. அதனால பிற உயிர்கள் எல்லாரும் வாழணும் அப்படின்னு. அதனாலதான் நம்ம வழிபாட்டில் உலக நிலையிலே நாள்தோறும் எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது நம்முடைய சமயம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போர் முறை அரசு செய்ய, முறையா ஆட்சி குறைவில்லாத உயிர்கள் வாழும். நினைக்கணும்ல, எந்த குறையும் உயிர்களுக்கு வரக்கூடாது. இது ஒரு வேண்டுதல் வேணுமே. வடமொழி மந்திரம் சொல்லும் போதும் என்ன சொல்றோம்? லோகா சமத்துவம் சுகினோ பவன். நிறைய பேர் புரியாது. எல்லா உயிர்களும் சுகமா வாழும். எந்த எப்படி நம்முடைய வழிபாட்டு உலக நிலையிலும் வெளிநாடுகளிலேயே பிரேயர் வைக்கிறாங்க. அது நம்ம அளவுக்கு இருக்காது. நம்மளுக்கு எப்படி வைக்கிறோம்னா கோயில், எல்லா கோயிலையும் வாழ்த்து நிறைவார். கோயிலில் மட்டும் இல்லை, வீடுகள் எல்லா வீட்டு வழிபாட்டுடைய நிறைவு எல்லா பாட்டை சொல்லாம சைவர்கள் நிறைவு செய்யவே முடியாது. இல்லைன்னா வாழ்க அந்தனர் வானவராஜன்னு சொல்லணும். அதுலேயும் அந்த எல்லா வீடும் நல்லா இருக்கணும்னு சம்பந்த பெருமான் பாடியிருக்காங்க. அப்போ இந்த வாழ்வுதல் என்பது மிகப்பெரிய ஒரு கருணை நிலை. இப்படி பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி வணங்குவார். மிக ஒரு அற்புதமான இந்த பகுதியின் முதல் பாடல். இது நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். மிகப்பெரிய நிறைய ஒவ்வொரு சொல்லையும் எடுத்தீங்கன்னா ஒரு 2-3
உங்கள் பக்கம் மெசேஜ் இருக்கு. அப்போ இறைவனுடைய திருவடிகளை வணங்குதல் மிக சிறப்பு, வாழ்த்தி வணங்குதல் மிக சிறப்பு. ஆனால் பெருமானுக்கே பல்லாண்டு பாடியது நம்முடைய செய்வோம். சாமி அவரு என்றும் நித்த பொருள், அவர் பிறப்பு இறப்பு இல்லாதவர், அவரு பல்லாண்டு வாழ்க்கன்னு சொல்றோம்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்குல்ல. அப்படின்னு நிறைய பேர் சிந்திக்கலாம். பெருமானுக்கு போய் நம்ம பல்லாண்டு வாழ்க்கணும், அவருக்கு என்னப்பா இல்லையா? அவர் வாழ்த்தினாதான் அவர் வாழ்வாராங்க. அவர் எல்லா உயிர்களையும் வாழ வைக்கக்கூடிய பெருமான். ஆனால் அந்த வாழ்த்தி வணங்குதல், அப்படி வாழ்த்துனா என்ன ஆகுதுன்னா அப்படியே உயிர்களுக்கு ஆகும். இறைவனுக்கு செய்கின்ற அனைத்தும் நமக்கு. நீ எது செய்தாலும் சரி அது உயிர்களுக்கு தான் அந்த பயன் முழுமையாக கிடைக்கும். நீங்க கண்ணார பார்க்க முடியும். திருக்கோயில்களில் செய்யறாங்க. நிறைய பேர் கேட்கறது உண்டு, ஏன் அபிஷேகத்துக்கு இத்தனை 1000 லிட்டர் ஊற்றணுமா? ஒரு லிட்டர் ஊற்றிட்டு மீதி எல்லாம் அந்த ஏழைக்கு கொடுக்கூடாதா அப்படின்னா நண்பர்கள்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா, பெருமானுக்கு 1000 லிட்டர் கொடுத்தீங்கன்னா 10,000 லிட்டரா மக்களுக்கு வந்து சேரும். அங்கே 1 லிட்டர் கொடுத்தீங்கன்னா 1 லிட்டர் மட்டும்தான் வரும். என்ன இன்புட் என்னவோ அதான் ஆகும். எதுவுமே கொடுக்கலன்னா ஒண்ணுமே இருக்காது, ஊர் பஞ்சமா இருக்கு. சிவபூசையில அப்படி ஒரு ரகசியம் வச்சிருக்காரு. அதனால 6 கால பூசை வச்சாங்க நம்ம பெரியவங்களாம். சிவன் கோயில்னா 6 காலம் 6 அபிஷேகம் ஒரு நாளைக்கு. ஒரு முறை அபிஷேகம் பண்ணி அந்த ஈரம் காயத்துக்குள்ளார அடுத்த அபிஷேகம். இன்னும் ஒரு படி மேல எப்பவும் தண்ணி சுட்டிக்கிட்டே ஜில்லுன்னு இருக்கிறதா இருக்கு. அதாவது ரொம்ப சீக்கிரம் புதுக்கிட்டாங்க. அபிஷேகத்தினுடைய பெருமை தெரியாது. அதை நமக்கு வாழ்க்கையில என்னென்ன பொருள்லாம் நமக்கு வகை இன்றியமையாதோ அதெல்லாம் அபிஷேகமா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ, நமக்கு பயன்பாட்டுக்குரிய அத்தனையும் அந்த அபிஷேகமா இருக்கும். பால், தயிர், நெய், நீங்க அதெல்லாம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு பெருமை உண்டு. அப்படி அபிஷேகம் நடக்கிற அந்த ஊர், அந்த நாடு சிறப்பாக வலிமை உடையதாக, பொருளாதாரம் உயர்ந்ததாக. நீங்க அந்த மாதிரி 6 அபிஷேகம் நடக்கிற ஊர் என்னைக்குமே வறுமையா இருக்காது. பாருங்க, எங்கெல்லாம் பழைய துணி கட்டிட்டு இருந்தோ சிவலிங்கம், அந்த ஊர் ரொம்ப மோசமா இருக்கு, தாழ்ந்து. திருக்கோயில்ல சாமி வந்து அபிஷேகம் எல்லாம் இவரு நல்லா நிம்மதியா குளிச்சுட்டு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க ஊர்ல. அவங்கெல்லாம் வேற கீழே இறங்கிட்டே போயிடும். அதான் திருக்கோயில் வழிபாடு மிக இன்றியமான. சிவலிங்கத்துக்கு எதெல்லாம் செய்யறோமோ அப்படியே நீங்க 100 லிட்டர் தண்ணி ஊற்றினீங்கன்னா 1000 லிட்டர் மக்களுக்கு வந்து சேரும். அதனால அபிஷேகத்தை இந்த சிறப்பை உணர்ந்து அந்த சிவத்தை குளிர வைத்தல், எப்பொழுதும் சிவம் குளிர்ந்திருத்தல். நம்ம அங்கிலிங்கேஷ் கோயில பின்னாடி வந்து 5 லிங்கமும் ஜில்லுன்னு இருக்குது எப்போ பார்த்தாலும். அது கண்டிப்பாக மிக பெருமை. நம்ம இந்த திருக்கூட்டத்துக்கும் அங்கிலிங்கேசன் திருக்கோயில் இந்த ஊருக்கு. ஆனால் அந்த வழிபாடு என்பது அது மிக சிறப்பு. நம்ம அதனால தான் நம்முடைய தேவாரம் திருவாசகம் பாடி அந்த வழிபாட்டை செய்தது. மந்திரங்களை சொல்லுதல், 5 எழுத்தை சொல்லுதல். அதனால பெருமான் அழகில் சோதியன் தான், அளக்கல முடியாது. அவருடைய அருள் நிலையை நம்ம இவ்வளவு சொல்ல முடியாது. ஆனாலும் இப்படிப்பட்ட பெருமானை வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு முதல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அது நினைந்து போற்றுவது. இந்த உணர்தெல்லாம் நம்ம அவருக்கு வேண்டியது. இந்த உணர்தல் வரலன்னா ஒருவரால் அடுத்த நிலைக்கே வர முடியாது. அன்புன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்போ உங்க உணர்வு வெளிப்படுகிறதோ அப்பதான் உங்களால் அன்பா இருக்க முடியும். அந்த உணர்வு எப்படிப்பட்ட உணர்வுங்கிறது தான் முக்கியம். ராமலிங்க அடிகளார் வள்ளலார் வந்து சொல்ற ஒரு மிக உயர்ந்த உணர்வு, நம்மகிட்ட எத்தனை உணர்வு இருக்கு? பக்தி உணர்வு தான் உயர்ந்ததுன்னு சொல்வார். பக்தி இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த பக்தி உணர்வை நாம் பெருக்கிக் கொள்ளுதல்.
அதனால சிந்தித்தல், அருளை, இறைவனை அருளை, அடியார்களை சிந்தித்தல். பெரியவரான சிந்திக்க சிந்திக்க பக்தி வளர்ந்து கொண்டே அதை பார்க்கலாம். தொடர்ந்து வரணும், தொடர்ந்து இந்த சிந்தனை இருக்கும். ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள், இன்னைக்குன்னா நீங்க அடுத்த மாதம் வகுப்பு வரைக்கும் நீங்க தொடர்ந்து நீங்க நாள்தோறும் ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கலாம். பெரியவரான நூல் ஒன்று வச்சிருந்தீங்கன்னா போதும். எல்லாரும் யாரெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க வீட்டில்? யாரெல்லாம் வீட்டுக்கு இங்கே எடுத்து வந்துருக்கீங்க இல்லையா? அதான் முக்கியம். அப்போ இந்த பொருள் நம்மகிட்ட இருக்கிறது முதல் படி, நம்மகிட்ட கைலியாக இருக்குதுங்கிறது. வீட்டில் வச்சிருக்கிற பூஜைக்காக பூஜை பண்றது முதல் நிலை, படிக்கிறது ரெண்டாவது, அடுத்து சிந்தித்தல். அதெல்லாம் செய்ய செய்யதான் தெளிவு கிடைக்கும். எல்லாம் ஒரு ஆன்மா எதுக்கு வாழ்ந்தோம்னே தெரியல. நிறைய பேருக்கு வாழ்க்கையை ஏன் கொடுத்துருக்காரு எதுவுமே தெரியாம போயிடுறவங்க எத்தனை பேர். அவங்க அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்குள்ளாரே அவங்க பரப்பு ஓடி எத்தனை போயிட்டே இருக்காங்க. 4 தூரம் மண்ணு வந்தது நடுவில் கொஞ்ச நாள் எதுக்கு வாழ்ந்தோன்னு தெரியல, திருப்பி எண்டாகி போயிருக்கு லைஃப் எண்ட். அதுக்கு பிறகு என்ன மரணத்துக்கு பின் அப்படின்னு மரபில் எழுதி ஒரு புத்தகம் எழுதிங்க, அதை படிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு மரணத்துக்கு அப்புறம் அடுத்த பிறப்பு இருக்குன்றதே தெரியல. இல்லைங்கிற ஆபத்தை இருக்குதுங்கிறார் ஒருத்தர். அதே குழப்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. சைவ சமயத்தில் சரியாக கண்டிப்பாக இது மீண்டும் பிறப்புக்கு வாராதவாறு இறைவன் செய்த அருள் நிலையை எண்ணி அவனை சிந்திக்க சிந்திக்க சிவ வழிபாடு செய்து ஆன்மா முக்தி நிலைக்கு போயிடும். பிறப்புக்கு வாராதவாறு நம்மளாலே முயற்சி செய்ய முடியும். அதனால இந்த பிறப்பு என்பது எப்படி கொடுக்கணும்னா அதிகபட்சமான வேல்யூ கொடுக்கணும். இந்த பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிறப்பு அதான் நமக்கு 2வது பாடல்ல காட்டுறாங்க. அதனால இது மானிட பிறவின் பயன் என்றே பெயர். பெருமான் எதற்காக பிறப்பு கொடுத்தார் புரிஞ்சுக்கிறதே முதல் பெரிய வேலை. இறைவனே இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. முதல் படி நிலை மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்ற வரி, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாரு. சாமின்னு ஒன்று இருக்குதுன்னு முதல்ல நினைக்கிறாங்களா, அதே பெரிய வேலை. அந்த நினைப்பு கொடுக்கறதே இறைவன் தான். பக்குவம் ஆக ஆக அடுத்தடுத்த நிலைக்கு ஆன்மா செல்வதற்கு நமக்கு மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த நூலாக பெரிய புராணம். அதனால் அப்படிப்பட்ட சிறப்பு பெரிய புராணத்தை தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். வீட்டில் எல்லாரும் சிந்திக்கணும். அப்பதான் வீட்டில் முழுமையாக உங்களுக்கு இந்த அருள் அனுபவம் நமக்கு முழுமை அடையும். அடுத்த பாடல் பாருங்க, ஊனடைந்த உடம்பின் பிறவியே என்ற ஒரு அருமையான பாடல். எத்தனை நம்ம நிறைய ஏற்கனவே எல்லாரும் சிந்தித்திருப்போம். அது விதவிதமான பெண்கள் 9 லட்சம் அடி என்று சைவ சித்தாந்த சாஸ்திரம் சொல்கிறது. வகுப்பை முழுமையாக செஞ்சால் நம்ம முழுமையாக முதல்ல நம்ம நல்ல மனுஷனா ஆகலாம். அப்புறம் நல்ல அடியாராக ஆகலாம். பிறப்பு எதற்காக கொடுக்கப்படும் தெரிஞ்சிடும். அருள் நிலை பெற்றவராக இந்த பிறவியிலேயே இறைவனை அடைகின்ற அந்த உயர்ந்த நிலையை எளிதாக பெருமான் கொடுத்தார். ஆனால் அப்படிப்பட்ட பிறவி இந்த 2வது பாடல் மிகச்சிறந்த பாடல். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதர் பொற்றாள் தொழ. முழு இந்த பெரிய புராணத்துடைய நம்முடைய நோக்கம், மனித பிரிவினுடைய நோக்கத்தை காட்டுகின்ற இடம். நிறைய பேர் எதுக்கு பிறந்தோம் தெரியல இல்லையா? அவர் சொல்றாரு, எதுக்காக பிறவி கொடுக்கப்பட்டது, எப்படியாவது இந்த பிறவியிலாவது அம்பலவான பெருமானை வணங்கி இந்த ஆன்மா அருள் நிலையை பெற வேண்டும். ஏன்னா அருள் நிலையை பெறாது எத்தனையோ ஒருவர் போயிட்டே இருக்கு. அதனால ஊன் பொருந்திய இந்த உடம்புடன் சேர்ந்த இந்த மானிட பிறவி, அதாவது ஊன் அடைந்த உடம்பின் பிறவியே.
தசை பொருந்திய இந்த உடம்பு அப்படித்தான் இறைவன் கொடுத்துருக்காரு. இது ஒரு சூப்பரான மெட்டீரியல். இந்த உடம்பு அருமையா என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு பொருந்திய உடம்பு. இந்த தான் பெற்ற உறுதி பொருளை வீடு வேறு அடைதல். நீங்க என்ன நோக்கம் உங்களுக்கு அதை நான் தான் எளிதாக செய்ய முடியும். இந்த மனித பிறகு நீங்க எதை வேணாலும் சாதிக்கலாம். இதுவரைக்கும் ராக்கெட் பண்ணலன்னா இனிமேல் கூட ஓட்டலாம். நீங்க கற்றுக்கிட்டீங்கன்னா பயிற்சி செய்தீங்கன்னா ஓட்ட முடியும். அப்போ உங்களால் எது செய்ய முடியாத வேலையே கிடையாது. ஆனால் என்ன செய்யணுங்கிறது தான் முக்கியம். நிறைய பேருக்கு எது செய்யறது இது கொஞ்சோண்டா அது கொஞ்சோண்டா அது கொஞ்சம் அது கொஞ்சம் கடைசியாக பார்த்தா ஒரு வேலையும் ஆயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வெறும் அதை இதை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணுவாரு, அதை சொல்லுவாரு, அதை பார்ப்பார், இதை பார்ப்பார். கடைசியாக எந்த வேலையும் முழுசாக பண்ணிக்கிட்டா அவருக்கே தெரியாது, முழுமையே அடையாது. அப்போ இந்த தான் பெற்ற உறுதி பொருளை சார்ந்து அப்படி தான் அடைந்த உறுதியை சாருவான். தேனடைந்த மலர் போலின் தில்லையுள், தேன் நிரம்பிய மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த அந்த தில்லையை சிதம்பரம் என்ற பகுதி, தில்லை என்ற பகுதி. ஏன் தில்லை அப்படின்னா அந்த தில்லை மரங்கள், ஒரு மரத்து பேர் தில்லை. தில்லை மரங்கள் சூழ்ந்த அந்த வனம், அவ்வளவு மரங்கள் இருக்கும். இந்த தில்லை மரங்கள் விஷம் பொருந்திய மரங்கள். அது நடுவில் அவர் ஆடுது. இந்த விஷம்லாம் எங்க இருக்குது? தில்லை மரம் முதல்ல எங்க இருக்குது? உள்ளதா இருக்கு. இப்படிதான் வச்சிருக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு ஒரு சிலர்கிட்ட பேசும்போதே சொல்லுவாங்க. சுருன்னு சுருத்து திருப்பி நம்மளுக்கு பேசும்போதே அந்த அந்த விடத்தை எல்லாம் நீக்கி இறைவன் ஆடுகிறான் நம்முடைய இதயம். ஆனால் தில்லை மரங்கள் சூழ்ந்து அவ்வளோ மரம் இப்பெல்லாம் கோயில்கிட்ட இல்லை. இப்போ நீங்கள் கடல் ஓரத்தில், பீச் ஓரத்தில் அங்கே போனீங்கன்னா அங்கிருந்து சிறுமத்தில் ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அந்த பீச்சுக்கிட்ட போயிட்டீங்கன்னா அங்கே தில்லை மரம் சூழ்ந்த பகுதி இன்னும் இருக்குது. இந்த பகுதி முழுக்க எல்லாம் தில்லை மரம் தான் அங்கே அவ்வளோ நிறைந்து இருந்தது. அப்போ வியாகரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் வணங்கிய காலத்தில் இந்த திருக்கோயில் ஒரு சிம்மவர்மன் கட்டுறதுக்கு முன்ன இப்போ அவர் முதல்ல அந்த மரங்கள்லாம் எடுத்துட்டு கோயில் அமைச்சிருப்பாங்க. அப்புறம் வர வர பின்னாடி வர ராஜாக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தி தில்லை கோயில் அவ்வளோ பெருசு. இப்பயே உள்ள அதை பராமரிக்கலாம் அப்படியே கிடக்கு. உழவாரம் பண்ணி செஞ்சீங்கன்னா முன்னுங்கிறதுக்கு தான் செய்யலாங்க. அவ்வளோ வேலை இருக்கு. இப்படி ஒவ்வொரு கோயிலும் ஏன் தான் மக்களுக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. வெளியே கடையில் விற்கிறத காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கோயிலுக்குள்ள போட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி அருள் கிடைக்குது எனக்கே தெரியல. கடையில் பூஜைக்குன்னு பொருளை வாங்கி கொண்டு வந்து கோயிலுக்கு பயன்படுத்தி அதை என்ன பண்ணாத அப்போ தொட்டியில் போடணும், இல்லை கோயிலுக்கு வெளியே கொண்டு போடணும். கோயிலே போட்டு போயிடறாங்க. இப்போ அவங்களுக்கு அருள் கிடைக்குமா இல்லை எந்த விடை கொடுப்பாரு? சாவியில் தான். நம்ம உழவார்படி எதுக்கு செய்யறோம்? கோயில்ல இருக்கிறதுக்கு போய் வெளியே கொடுக்கணும். இப்போ வெளியே பக்திங்கிற பேர்ல வெளியே இருந்து பொருளை கொண்டு வந்து கோயிலுக்குள்ள போட்டு போடா, அது எப்படி ஆகும் பயன் தெரியல. அப்போ உள்ள திருக்கோயிலில் நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் ஒரு 2 குப்பையாவது வெளியே கொண்டு போய் போடணும். அதுதான் நம்மளுடைய பணி. அப்பதான் அந்த சேவை முழுமையடையும். இது அறிவுறுத்துவதற்கு தான் நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு அவதாரமே பெருமான் கொடுக்குறார். திருக்கோயிலில் அந்த தூய்மை செய்ததுக்கு தான் உழவாங்க. நம்ம சொல்றோம், ஒரு ஐயா போயிட்டே இருக்காரு, தொடப்படுத்துட்டு போறாரு. அப்போ திருக்கோயிலை தூய்மையாக வைத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றிலையும் சிறப்பு. அவ்வளோ பெரிய கோயில் அந்த தில்லை கோயில் மாதிரி எங்க பார்த்தாலும் கிடக்குது. உழவு மரம் எல்லாம் ஒழுங்குபடுது. திருக்கோயில் பராமரித்தலை விட ஒரு பெரிய வேலை உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதை இங்கே ஒன்றை சரி பண்ணிங்கன்னா மீதி எல்லாம் சரியாயிடும். அதனால திருக்கோயில் வழிபாடு மிக இன்றியமையாத ஒன்று. நாங்கள் திருக்கோகரணம் போகும்போது நிறைய டைம் போயிருக்கிறோம்.
அங்கே ஏன் எப்பவும் மழை பெய்யா பசுமையாக அந்த பக்கம் ஊர் இருக்குது அப்படின்னு எனக்கு சிந்தனைலாம் உண்டு. பசுமை எப்போ இருக்கும்? நீர் வளம் நல்லா இருந்தால் தான் பசுமையாக இருக்கும் ஊர். இப்போ நீர் வளம் பெறுகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? நீர் வளத்துக்காக சண்டையே போட்டு கிடக்கிறாங்க. தண்ணி புடுன்னு வருது, புடுங்கவாட வருது, தண்ணிக்கு சண்டை அப்படியே வரணும். அடல் வற்றாது நாம் கொடுக்கணும், அவர் எனக்கு போதும் சொல்லணும். அதான கரெக்ட். அப்ப அந்த நீர் வளம் பெறுதல் எப்போ பெருகும்? இறைவனுடைய திருக்கோயிலில் தொடர்ந்து வழிபாடு நடந்தால், சிவலிங்கம் குளிர்ந்திருந்தால் நீர் வளம் எப்பொழுதும். திருக்கோகரணம் போகும்போதுதான் அதுக்கு முன்னாடி கவனிக்கல, அதுக்கு முன்னாடி போனோம்னா போன வருடமா அதுக்கு முதல் வருடம் தெரியல. போகும்பொழுது கோகர்ணேஸ்வரர் என்கிறார் ஆத்மலிங்கம். அது பெருமானுடைய ஆத்மலிங்கம். மகாபலேஸ்வரர் பல பேர் அவருக்கு. கர்நாடகாவில் மகாபலேஸ்வரர் நிறைய பேர் வச்சுக்குவாங்க. அது திருக்கோகரணத்தில் இருக்கிற பெருமானுடைய பெயர். ஏன்? ராவணனே அது பிடுங்கி பார்த்தும் எடுக்க முடியாத பலம் வாய்ந்தவர். இப்போ அவரை விட பலமுடைய சிவபெருமானை விட பலமுடைய உலகத்தில் யாராவது இருக்காங்களா? சிவபெருமான் பலகீனம் அல்ல அப்படின்னு ஒரு அருளால் பாடியிருக்காரு. சார் அந்த கோயில் அப்படி ஆயிடுச்சு, சார் இந்த கோயில் இப்படி ஆயிடுச்சு, அந்த கோயில் அப்படி குறை சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளாரையே போக முடியல, நான் போக மாட்டேன். என்ன இப்படி பண்றானவன்? எத்தனை பேர் கேட்குறீங்க? இப்பவும் பேசுறப்பல இருக்க. நான் சொல்ற ஒரே வார்த்தை, அவர் கேட்குற மாதிரி இருந்தா சொல்லுவேன், இல்லைன்னா அப்படிங்களாங்க. அவர் உண்மையிலே கேட்குறவரா இருந்தா அண்ணாமலையாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலையாருக்கு தெரியாம நடக்கும். ஏதோ காரணம் பற்றி அது செயல் நடக்குது. நம்ம வேலை என்ன? அண்ணாமலையாருக்கு கும்பிடுறது. அது அவர் பார்த்துவார். ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம். ஈசன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா வேணா சொல்லலாம். ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்தது. எங்கேயோ அங்க இடிக்குது. அப்ப சிவபெருமான் கால குறையில ஏதோ ஒன்று சரி பண்ண வேண்டியதாங்க. அதை தான் பாருங்க. சிவபெருமான் குறை சொல்லிட்டு அண்ணாமலையார் போகாதவங்களாம் யாருக்கெல்லாம் வேடிக்கையா இருக்கு. அப்ப சிவபெருமானுடைய அருள் நிலையை அவர் தான் இந்த உலகத்தையே அனைத்தையும் படைத்து காத்து ஐந்தொழிலும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர். 264 புவனங்களுக்கும் அதிபதி. நினைச்சு பாருங்க, எல்லா உயிர்களுக்கும் தலைவன். அவர் வீக்கா இருப்பாரா? எவ்வளவு பலம் வாய்ந்தவர். அதனால மகாபலேஸ்வரர்னே பேர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர், ரொம்ப பிடிக்கும் அந்த பேரை சொல்லணும்னா. ஆனா உண்மையில் அங்க பெருமான் யார் அப்படின்னா ஆத்மலிங்கம். பெருமானுடைய நம்முடைய இதயத்திலும் எல்லாருக்கும் லிங்கம் உண்டு. உங்களுக்கு வேணா மனமணி லிங்கமாக அப்புறம் சாமி பாடிய உள்ள உள்ளம் பெருங்கோயில். ஏன் உன்னோட ஆலயம் சொல்றாங்க? உள்ள இதயத்துல நம்ம கட்டவர்கள் சைஸ் சிவலிங்க வடிவில் கேப் இருக்குதான். அதனாலதான் நம்ம திருவாவூர் யாரும் போல அந்த மடங்கள்ல சிவ பூஜைக்கு தீட்சை வாங்கும் போது சிவலிங்கம் அவங்க பார்த்து கட்டவர்கள் சைஸ் தான் உள்ளதான் கொடுப்பாங்க. நிறைய பேர் சின்னதா இருக்கு, பெருசா தான் நல்லா இருக்கும், பெருசா வாங்கி வச்சுக்குவாங்க. ஒரு அடியார் வீட்டில் எவ்வளோ பெரிய லிங்கம், ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெருசு. அப்படி ஒரு பூஜை ரொம்ப முருகா ஒரு சிவலிங்கம் ஒரு வீட்டில் பார்த்தோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதவங்க, ஆனால் சொன்னோம்னா உங்களுக்கு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் ஃபேமஸ், யூடியூப் ஃபேமஸ் ஆகுது. அது பேர் சொல்ல அவங்க வீட்டில் அவங்க பூஜை ரூமே பெருசு. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வழிபாடு செய்யக்கூடிய லிங்கம் அவ்வளோ பெருசு. ஆனா ஆத்மலிங்கம் எவ்வளவு சைஸ் தான்.
சின்ன குட்டி. அப்ப இதயத்துக்குள்ளார சிவலிங்க வடிவில் ஒரு கேப், அந்த கேப்பை அது எவ்வளவோ அவ்வளவு கட்டவர்கள் இவ்வளோதான் சைஸ். இவ்வளோதான் சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு மேலே கூட. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு வச்சு தான் செய்திருக்காங்க நம்ம பெரியவர்கள். மரபு மீறுவது தான் இந்த காலத்தில் நிறைய, மரபை காப்பாற்றுவது தான் நம்முடைய வேலை. 4 பெருமக்கள் அதுக்கு தான் அனுப்பினார் பெருமாள். 4 பெருமக்கள், அதனால 4 நூற்றாண்டுகளுக்கு அவர் போன வழியில் செல்லுதல், அவ்வளவுதான் வழிகாட்டி. அவங்க தான் வழிபாட்டுடைய இன்றியமையாமை, இறைவனுடைய அருள்நிலை இன்றியமையாமை நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பா கோகர்ணத்துல திருக்கோகர்ண பெருமான் ஒரு 2-3 டைம் பார்க்கலாம். அந்த பிரகாரம் பலம் வந்தா அந்த இன்னொரு கோயில் தெரியாது, அதுக்கு அடுத்த பிரகாரம் பலம் வந்தோம். அப்போ பார்த்தா அந்தாண்ட வடமேற்கு மூலையில திருக்கோயில் மேற்கு பார்த்துருக்குது, கடலை பார்த்த மாதிரி. அது ஒரு தீர்த்தம் தான். அங்கே ஒரு அங்கே ஒரு காளை மாடு வளர்க்குறாங்க, அதை பார்க்கறதுக்காவது கோகர்ணம் போகலாம். அப்படியே ஜெயிச்சாட்டிங்க, இவ்வளோ பெருசு பயங்கரமாக இருக்கு. நீங்கள் கோயிலில் பார்த்து நந்தியை பார்த்து அசந்து போயிடும். அங்கே உண்மையான காளை அவ்வளோ பெருசு இருக்கு, வெள்ளை வெளியேறுது. பெருமான் உண்மையிலே இப்படி ஒரு காளை இருந்தால் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்க்க மாதிரி அவ்வளோ பெரிய காளை மாடு அசந்து போயிடும். அது அந்த திமிழும் அதுவும் அப்படி அப்படி ஆஜா பவர். அதை பார்த்துக்கிட்டே அப்படியே வளம் வெளியே வளம் வந்தீங்கன்னா வெளி பிரகாரத்தில் அந்த ஆதி கோகர்ணேஸ்வரர். என்ன சிறப்புன்னா அவர் தண்ணிக்குள்ள இருக்காரு. அவர் கருவறையே படி வைக்கிற தான் போகணும். எல்லாரும் போக முடியாது, தெரிஞ்சாலும் பார்த்து வணங்கலாம். தண்ணிக்குள்ளேயே சிவலிங்கம் ஒன்று அங்கே எப்பவும் இருக்கு வழிபாடு. அவர் தண்ணி, அதனால ஜலகண்டேஸ்வரர் சாமி தண்ணிக்குள்ள இருப்பார், தண்ணியிலேயே போவார். அப்பதான் நீர் வளம் ஏன் இந்த பக்கம் இருக்குன்னு நாங்கள் சிந்திச்சுட்டோம். அப்ப சிவலிங்கம் குளிர்ந்திருந்தது, தண்ணிக்குள்ள இருக்கிற விட்டக்கூடாது, அவருக்கு பூஜை நடக்கணும். அப்போ சிவ வழிபாட்டுக்கு இவ்வளவு இந்தியமான மனித பிறவி உய்வடைவதற்காகவே இறைவன் வெளிப்பட்டு அருளுகின்றது இந்த திருக்கோயில். அதனால சிவ வழிபாடு மிக இன்றியமையாத ஒன்றாக நம்முடைய முன்னோர்கள் வைத்து இன்றைய வரையில் நம்ம காப்பாற்றிக்கணும். நம்ம இன்றும் அதை வாழ்ந்த ஒரு சிறப்பு இந்த சிவ வழிபாட்டினுடைய உயர்வு. அந்த சிவ வழிபாடு மற்ற பிறவியில வழிபாடு செய்யலாம்னா குறைவுதான். ஒரு சில உயிர்கள் தான் மற்ற பிறவியில நமக்கு அந்த மாதிரி வழிபட்ட தலங்கள்லாம் நிறைய உண்டு. குரங்கணில் முட்டம், காஞ்சிபுரம் பக்கத்துல அந்த கோயில்ல குரங்கு சிவ வழிபாடு செஞ்சிருக்குது, அணில் செஞ்சிருக்குது. முட்டம்னா காக்கை, காக்கா கும்பிட்டுருக்குது. மனுஷன் மட்டும்தான் கோயிலுக்கு வர்றதுக்கு வாய்க்கிறான். 10 முறையில் இவர் தனிக்கே சார் எத்தனை முறை மெசேஜ் கொடுத்தாருன்னு தெரியல. வீட்டில இருந்து மக்களை கிளம்பி கூப்பிட்டு வர முடியும். சண்டே எல்லாம் ரிலாக்ஸேஷன் இருக்கிறாரு. 100 பேர் 1000 பேர் போட முடியும். ஆர்வம் அவங்களுக்கு வரணும். மனித பிரிவுடைய இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுன்னா உடையாதுவாங்க எல்லாருக்கும். தெரியல, தெரிஞ்சதுன்னா எல்லாருக்கும் பயன்படுத்தும். நம்ம அதை புரிதலை கொடுக்க வேண்டியதான் நம்ம வேலை. அதனாலதான் அப்துல் கலாமையே எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குங்கிறார். அந்த திறமை எல்லா குழந்தைகளுக்கும் உண்டு. நம்ம கொடுக்க வேண்டியதுதான் பெற்றோர்கள் கடமை, ஆசிரியர்களுடைய கடமை. நாட்டினுடைய பொறுப்பே ஒரு மனிதனை நல்லவனாக்குதல் தான். அதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுக்குரிய அறிவை கொடுக்கணும். அந்த நல்ல அறிவு தான் ஞான நூல்கள் கொடுக்கும். அதனால நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். நீங்க எந்த கல்வி பிடிச்சாலும் அது நமச்சிவாயத்தில் நிற்கணும், அதை சொல்லிக் கொடுக்கணும். 5 எழுத்து மந்திரம் தான் உயர்ந்த கல்வி. இது அப்பர் சுவாமியுடைய வாக்கு. அப்ப அந்த வழிபாடு எவ்வளவு சிறப்புனா, மற்ற உயிர்கள் பார்த்தீங்கன்னா 1-2 தான் வழிபாடு செய்யும். பாம்பு வழிபாடு செய்யற கோயில் எல்லாம் உண்டு, எல்லா கோயிலையும் இல்லை.
ஆனால் மனிதர்கள் இந்த மனித பிறவி மட்டும்தான் யாராக இருந்தாலும் சிறு பூஜை செய்ய முடியும். வழிபாடு என்று ஒன்று வந்தால் அது மனித பிறவி தான். மாடு வழிபாடு செய்யும், ஏதோ 1 2. கேரளாவில் கூட கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு முதலை இறங்கி கோயிலை வளம் வருது. படிச்சிங்களா அந்த நியூஸ்? முதல்ல கோயிலில் வளம் வந்து அந்த குளத்துக்குள்ளே போய் அது பெருமாளுக்கு படைக்கிற அந்த உருண்டை சுவர் கொடுத்தா அது வாங்கி சாப்பிட்டு செவனே. என்ன எப்படி ஆச்சரியமா இருக்குல்ல? முதலையே செய்யும்போது மனசன் செய்ய முடியாதா? அதுதான் நான் நினைச்சுக்கிறது. கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த திறமையும் இந்த அருள் நினைவு நாம தான் அதுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி. அதனால தான் திருக்கோயில் திருக்கூட்டம் அமைப்பு எல்லாம் எல்லா உயிர்களும் பயனடையப்படி இருக்கு. அதற்கு தான் திருக்கோயில், அதற்கு தான் திருக்கூட்டம். அரவணைத்து செல்லுதல், எல்லா உயிர்களும் பயன்படும்படி. அப்ப இந்த மனித பிறவிதான். மற்ற பிறவியில 1 2 தான். ஒரு மாடு கும்பிச்சுன்னா ஏதோ ஒரு காலத்துல தான். இப்போ முதல்ல சாமி கும்பிச்சுன்னா எல்லா முதலையும் கும்பிடுமான்னு சொல்ல முடியாது. அப்போ பாம்பு ஒரு காலத்துல கும்பிச்சுன்னா இன்னொரு இடத்துல போய் பாம்பு கிட்ட போய் நிம்மி பார்த்தீங்கன்னா தெரியும் கும்பிடுமா இல்லையாது. அப்ப ஏதோ ஒரு சில பிறவிகளுக்கு தான் அது விதிவிலக்காங்க. மனித பிறவியில எல்லாரும் இறைவனை கும்பிடணும். இந்த வழிபாட்டுக்கு உரிய பிறவி இந்த மனித பிறவி என்று உணர்ந்து இது ஊனடைந்த உடம்பின் பிறவி. என்ற பிறப்பு எதுக்காக அப்படிங்கிறத 4வது வரியில் வைக்கிறார். தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள். அப்படியே மலர்கள்ல தேன் நிறைந்து அப்படியே வழியுது. அப்படி இருக்கணும் ஒரு திருக்கோயில்னா அப்படி மலர்கள் சோலைகள் சூழ்ந்த பகுதியில இந்த நடம் செய் வரதர் ஒன்றாள். அந்த நடம் அதுதான் அவருடைய உயர்ந்த அவருடைய நடனத்தினுடைய சிறப்பை காட்டுகின்ற இடம். அப்படி அந்த நடனம் செய்கின்ற வரதர் அமலவான பெருமானுக்கு ஒரு பட்ட பேர், அதுதான் வரதன். பெருமாளுக்கும் 3 பேர், வரதாய பெருமாள் அப்படின்னு. அவர்தான் வரப்படுவர் அப்படின்னு நினைச்சிருக்காரு நம்மளால். அவர் பார்த்தா இங்கதான் வரதர்னு போனார். பெரியவரால் படிக்கும்போது சிவபெருமான் வரதர் தெரிஞ்சது. அப்ப இவர் பேர் தான் அவருக்கு கொடுக்குறான்னு தெரிஞ்சது. பெருமானுடைய நாமத்தை தான் அவருக்கு அங்க சூட்டியிருக்கு. அதனால வரதன் வரம் கொடுப்பவர். என்ன வரம்? உயிர்கள் வேண்டியதை வேண்டியவாறே நல்குகின்ற வரம். உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு எப்படி வேண்டனீங்களோ அப்படியே, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் திருமுறை வாக்கு. நீங்க எப்படி வேண்டுறீங்களோ கொஞ்சம் கூட பிசகாம மாறாம அப்படியே கொடுத்துருவார். நாளைக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுவோம், 1 மாசம் கழிச்சு இந்த கொஞ்சம் வேற மாறும். அதனால நம்ம விண்ணப்பம் சரியாக, அந்த விண்ணப்பம் சரியாக இறைவனுடைய திருவடிகள் வைத்தது. அப்ப அந்த வரதர் ஒற்றாள் தொழ, இந்த கடைசி வரியும் முதல் வரியும் நீங்க பொருத்தி பாருங்க. மானடம் செய் வரதர் ஒற்றாள் தொழ ஊரடைந்த உடம்பின் பிறவியே. பிறப்பு எதற்காக கொடுக்கப்பட்டது? அம்பலவான பெருமானை கும்பிடுவதற்காக, வழிபாடு செய்வதற்குரிய அந்த பிறப்பு தான் இந்த பிறப்பு. யார் ஒருவர் இதை செயலியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்த நிலையை பெறுவார்கள். அதனால நமக்கு நோக்கம் நாயன்மார்களை பற்றி சொல்ல வரிசையா சொல்றதுக்கு முதல்லயே இந்த பிறப்பினுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அப்புறமா நாயன்மார்களுக்கு உள்ளார வாங்க அப்படின்னா அவருடைய செக்கிழாக்கமா ரொம்ப நுணுக்கமா வச்சிருக்காரு. ஒரு செயலை செய்வதற்கு முன்பு இதை எதற்காக செய்யறோம்னு அவர்கிட்ட சொல்லிட்டு புரிய வச்சு செய்ய வச்சீங்கன்னா அவர் கரெக்டா இருப்பார் கடைசி வரைக்கும். நீங்க நோக்கம் தெரியல சார், என்னன்னு வர சொன்னார், வந்தேன், சரி அங்க போயிட்டு வா, போயிட்டு வந்தோம், எதுக்குப்பா போனேன்னு தெரியல. முதல்லயே அவர் என்ன பண்ணணுங்கிறத சரியா கிளியர் கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஆரம்பம் கரெக்டா செய்து முடிப்பார் அந்த வேலையை. அப்ப பிறப்பு ஒரு திருமணம் ஆகுது, எதுக்கு திருமணம்னே தெரியல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஒரே சண்டையா இருக்கும்.
அவன் திருமணத்துக்கு முன்பே திருமணம் எதற்காகங்கிறத புரிய வைக்கணும். அதுதான் இல்லறம் என்ற ஒரு பகுதி, ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு திருவள்ளுவர். அதை முதல்ல அந்த அந்த யார் திருமணம் செய்தால் அந்த குழந்தைங்க சொல்லி தரணும். கல்யாணமே எதுக்குமே தெரில, 60-70 வருஷம் கழிச்சு சொல்றவங்கலாம் உண்டு. எங்கள் ஊரில் கிராமங்கிறதால ஒரு பாட்டிக்கெல்லாம் தான் சொல்லுங்க, என்னதான் கண்டா இந்த கல்யாணம் பண்ணி அப்படின்னு சும்மா சொல்லிடுவாங்க ஒரு வார்த்தை. இந்த மொத்த வார்த்தையில் அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்த அனுபவம் தெரியும். அப்படியா இருக்கும் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நோக்கம் நிறைவடைந்திருக்கணும். அப்படிதான் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அப்படி அதுதான் அவர் நம்முடைய திருவள்ளுவர் அதுக்கு எப்படி அமையணும்னு சொல்லியிருக்கார். ஆனால் அந்த மனித பிறவி என்பது நமக்கு கிடைத்த பெரிய பேரு. உங்களுக்கு கிடைச்ச இந்த பிறவி யாருக்கு கிடைக்காத ஒரு கிஃப்ட் உங்களுக்கு இந்த உடம்பு அப்படிங்கிறார். அப்ப அது உங்களுக்கு கொடுத்திருக்கிற இதனுடைய பயன் அம்பலமான வளங்கள். இப்படி நீங்க உங்களோட நோக்கத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டா அப்ப அதுக்கு பிறகு நான் கதை எப்படி புரியும்? எங்கனாலும் இது எல்லாமே நமக்காகத்தான் புரியும். 63 நாயன்மார் வரலாறு நமக்காகத்தான், எனக்காகத்தான், நான் சரியாக அந்த அருளறையில் வாழ்வதற்குத்தான் என்பது புரியும். அதனால ஊனடைந்த உடம்பின் பிறவியே. அப்ப மற்ற பிறவிகளில் இருந்து பிரித்து ஊன் எல்லா பிறப்பும் தான் இருக்குது. பாம்புக்கும் தான் உடம்பு இருக்கு, எல்லா உயிர்களுக்கும் இருக்குது. அதை விட இந்த மனித பிறவி உயர்ந்ததுன்னு சொல்ல வராரு. இப்ப விசேட உடம்பு பெற்ற மனித பிறவி இது விசேஷம். நமக்கு இந்த இந்த ஒரு ஒன்றை வைத்து என்ன வேணாலும் செய்யலாம். ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்கலாம், நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம், நீங்களே துன்பப்பட்டுக்கலாம். எல்லாமே உள்ள இன்பில்ட்டா கொடுத்துட்டாரு. கொஞ்சம் தூண்டி சரி பண்றதுதான் நம்ம வேலை. அப்ப மரம், செடி, பிள்ளைங்க எல்லாத்துக்கும் உடம்பு இருக்கு. மரத்துக்கு ஒரு உடம்பு, அது ஒரு வகையான பொருள். ஆனாலும் அது அந்த ஊனடைந்த உடம்பு அல்ல. மரம், செடி, பிள்ளைங்க இருக்குது. அப்போ இந்த பிறவி எப்படி 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு தோற்றம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வழியா தோற்றம். அடுத்து வியர்வையில், அப்புறம் விதை மூலமாக, அப்புறம் கருப்பை மூலமாக. இந்த 4 தான் 4 பிரிச்சுட்டாங்க நம்ம பெரியவங்க. பிறப்பு 4 வகை. மொத்தம் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களையும் இந்த 4ல தான் பிறக்கும். ஒன்று முட்டை வழியா, இன்னொன்று வியர்வை, இன்னொன்று விதைகள், இன்னொன்று கருப்பை. நீங்க எந்த பிறப்பு வேணாலும் இந்த 4க்குள்ளார அடைக்கலாம். இப்போ இதுல 7 வகை பிறப்பு. இந்த 4 வகை தோற்றம், பிறப்புன்னு சொல்லிட்டா தோற்றம் தொடக்கம். முதல் 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு. அதுல நிறைய உண்டு. அதுல தாவரங்கள் அது ஒரு வகை. தாவரங்கள் எவ்வளவு இருக்குது? 19 லட்சம். அதெல்லாம் கவுண்ட் பண்ணி அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஊர்வனம், ஊர்ந்து சிலது, பாம்பு, பூரான் அப்படிலாம். அது எவ்வளவுன்னா 15 லட்சம் கவுண்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேவர்கள் ஒரு வகை பிறப்பு. அது 11 லட்சம் பிறப்பு, 11 லட்சம் வகை. அடுத்து நீர் வாழ்வனம், தண்ணிக்குள்ள இருக்கிற எத்தனை இருக்குது? ஆமை, மீன், பாம்பு, 10 லட்சம் வகை. இதெல்லாம் ஒவ்வொரு வகைக்கு ஒரு பிறப்பு நீங்க கவுண்ட் போட்டீங்கன்னா எவ்வளவு வரும் தெரியுங்களா? அடுத்து பறவைகள் 10 லட்சம். பறவைகள் எத்தனை வகை? 10 லட்சம் வகை. விலங்குகள் 10 லட்சம். விலங்கு மட்டுமே அவ்வளவு வகை.
மானுட பிறப்பு 9 லட்சம். மொத்தம் கூட்டிங்கன்னா 84 லட்சம் வரும். இந்த 84 லட்சத்துல ஏதாவது ஒன்றா படிநிலையில் வந்துதான் மனித பிறவி வந்திருக்குன்னு காட்டுற கணக்கு. இந்த 9 மனித பிறவிலே 9 லட்சம் வகையில நாம ஏதாவது ஒன்று பாருங்க. நீங்க உலகத்துல எல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. சைனால வேற மாதிரி இருக்கும், இங்க வேற மாதிரி இருக்கும், ஜப்பான்ல வேற மாதிரி இருப்பாங்க. மொத்தம் எல்லா உயிர்களிலும் இதுதான் நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். நமக்கு பிறப்பு இழைப்பு வரல சார், அடுத்த பிறவியில பார்த்துக்கலாம் சார். இப்ப என்னன்னு சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. உயிர்கள் எந்த விருப்பம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வாழ்க்கை அமையும். இப்ப எல்லா உயிர்களும் அந்த ஊரடைந்த உடம்பாக இருந்தாலும் அந்த அறிவுக்கு இடமாகிய ஊன் பொருந்திய உடம்பு மானுட சட்டை. அதாவது மனம் கொண்டு சிந்தித்தல், மனத்தால் சிந்தித்தால் மனிதன். மற்ற உயிர்கள்லாம் மனம் வேலை செய்யாது. இப்போ முந்தைய நம்ம அங்கலிங்க சொல்ல மாடெல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம் தான். அதுக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம இந்த பிறப்பு எது கொடுத்த எதுக்குறாங்க கட்டி வச்சிருக்காங்க? தீனி போட்டா சாப்பிடுது, தூக்கம் வந்தா தூக்குது, எந்திரிக்கிறதா எந்திரிக்குது, அவ்வளவுதான். ஆனா மனித பிறவிகள்லையும் மனுஷன்லையும் யாரெல்லாம் தன்னுடைய பிறப்பு நோக்கம் தெரியாம வாழ்றாங்களோ அவங்க மாக்கள் அப்படின்னு வச்சாங்க. நம்ம ஆளுமையோட பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒன்று மக்கள், இன்னொன்னு மாக்கள் தான். என்ன நேரடியா நீ விலங்குன்னு சொன்னா எல்லாரும் போச்சுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் லைட்டா டிஃபரன்ஸ் காட்டி மனிதர்கள்ல கொஞ்சம் கீழே டிகிரேட் பண்ணி வச்சிருக்கிறார். நீ விலங்கு மாதிரி தான் சார். அவர் வாடுக்கு அவர் பாருங்க, அவர் சாப்பிடுவார், தூங்குவார், அவர் வேலை செய்வார், ஒரு பிரயோஜனமும் இல்லை. நோக்கமே வாழ்க்கை நோக்கம் தெரியாது. அதனால இந்த மானோட உடம்பு, இந்த ஊன் பொருந்திய உடம்பு அறிவை இடமாக கொண்டு இறைவன் வைத்திருக்கிறார். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள. அதனால் இந்த மனத்தால் சிந்தித்தல் மனிதனுக்கே உரிய. அதாவது 6 அறிவு உடையவர்கள் நாம். இப்போ மற்ற உயிர்கள்லாம் ஒவ்வொரு அறிவுல இருந்து 2 அறிவு, 3, 4, 5 படிநிலைகள் 6 அறிவுல வந்து நிற்கிறோம். அவ்வளவு சிறப்புடைய இந்த மனித பிறவி கிடைத்து விட்டால், இது மனித பிறவி ஒருத்தருக்கு கிடைச்சிச்சுன்னா எப்படி நினைக்கணுங்களா தெரியுங்களா? இங்க இருந்து சரி சிங்கப்பூர் போகணும், உதாரணத்துக்கு சொல்றேன். கடலை நீக்கணும், சரி இலங்கைக்கு போகணும். ஏதோ ஒரு ஊரு கடல் தாண்டி அந்த பக்கம் இருக்கு. கையாலேயே ஒருத்தர் நீந்தி கடந்து போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? ஒரு பிறவியிலிருந்து மனித பிறவி கிடைப்பதற்கு அப்படி கடலை கையால் இந்த நீந்தி கடந்த காரியத்தால் கிடைத்த விளைவுங்கிறார். அதுல எப்படி கிடைச்சதோ அவ்வளவு கடலை கையாலேயே நீந்திட்டாரு. அது வரைக்கும் 1000 கிலோமீட்டர். இப்போ சிங்கப்பூர் 3000 கிலோமீட்டர் நினைக்கிறேன். காஷ்மீர் டு கன்னியாகுமரி 1500 கிலோமீட்டர் இருக்குமா? அதிகமாக இருக்கும். 3000 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தூரம். இப்போ இவ்வளவு தூரத்தை கையாலேயே ஒரு கடல் நீந்தி கடந்துட்டாருங்கிற மாதிரியா மனித பிறவி கிடைச்சிட்டா. அப்போ மனித பிறவி எவ்வளவு, அதனால தான் மானுட அரிது மானுடராய் பிறந்தல் அரிது நம்முடைய அம்மைப்பாட்டி சொல்லியிருக்காங்க. அதனால மற்ற எல்லா உயிரினங்களிலும் உயர்ந்த பிறப்பு இந்த மனித பிறப்பு. ஊனடைந்த உடம்பின் பிறவியாக விளங்கக்கூடிய இந்த மனித பிறப்பிலே இந்த உடம்புக்குள் வந்த உயிர் எடுத்த பிறவி தானுடைய அடைந்த உறுதியை சார்ந்து நின்று இறைவனை வணங்கி அது அந்த பக்குவம் பெற்று இறையவர்களை முழுமையாக அவருடைய திருவடிகளில் சேரணும். இதுதான் அருளாளர் நோக்கம், உயிருடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய சேக்கிழார் இருக்குமான் இதுக்கு நிறைய உதாரணம் சொல்றார். அதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம்.
ஏன்னா இந்த மனித பிறவி நமக்கு இறைவன் கொடுத்த கொடை. அப்படி பாருங்க. ஆனால் அதுலேயும் முழுமையாக எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக ஒருத்தர் கிடைச்சிருக்குன்னா நம்ம செய்த புண்ணியம். ஏன்னா அந்த நோய்க்கு இடமாக இருந்தால் அவங்களால இதை எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாது. ஆனால் உடல் ஆரோக்கியமாக உடல், இறைவனை சிந்திக்கின்ற நிலை, அருள் நிலை, நமக்கு குடும்பம் சரியாக நமக்கு ஒத்துழைத்தல் எல்லாமே அமையும். அப்படி அமைந்த ஒரு நிலை தான் நமக்கெல்லாம் நாம் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். நம்ம தொடர்ந்து நம்ம இந்த பாடலே நிறைய செய்தி இருக்கு. அதை பார்த்து நம்ம அடுத்தடுத்து திரும்பி நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். எனவே வராத அடியார்கள் தொண்டர்கள்லாம் கூப்பிடுங்க, அவங்களையும் வர வைங்க. நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் தான். அந்த அருள் நிலையை அவங்க சிந்தித்தா அவங்க குடும்பத்திலே மிகப்பெரிய மாற்றம் இருக்கணும். ஒருத்தர் மாறினா போதும் ஒரு குடும்பத்துக்கு. அப்படி எல்லாரையும் மாற்றலாம். அடுத்த நிலை எல்லாரும் அந்த அருள் நிலை பெற்றால் மிகச்சிறந்த ஒரு சிறப்பாக அமையும். அதில் தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம். இன்றைய சிந்தனை சிந்திக்க வாய்ப்பளித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி வகுப்பினை நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் உண்டு காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாடியார் புகழ் நின்றதென்றும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் படாது பீகமலிபடம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நற்றமும் வெள்ளி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, இளம்பத்துறைந்தாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, காவா